தடயத்தில் மும்பையை மட்டுமல்ல தமிழ் திரையுலகையும் அதிர செய்த நடிகை பிதுசியின் கொலை வழக்கு. இவர் 2006ஆம் ஆண்டு மிஸ் சென்னை பட்டம் வென்றவர். அதனைத் தொடர்ந்தே தமிழ் சினிமாவிற்குள்ளும் நுழைந்தார். பல படங்களில் நடித்த இவர் திருமணத்திற்கு பின்னர் தனது கணவருடன் மும்பையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். அங்கு அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவரது மரணம் காவல்துறையினருக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. குறிப்பாக இவரது வழக்கு முதலில் விபத்து வழக்கு என்று பதிவு செய்யப்பட்டது. பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கைப்படி அவரது வழக்கு மரண வழக்காக, அதாவது கொலை மரண வழக்காக மாற்றி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இறுதியாக நீண்ட விசாரணைக்கு பின்னர் அவர் தானாகவே தவறி விழுந்து இறந்ததாக வழக்கை இழுத்து மூடியுள்ளது மும்பை காவல்துறை. அவரது வழக்கின் மர்மங்களையும் இந்த வழக்கில் தவறவிடப்பட்ட தடயங்களையும் விரிவாக பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு 9:40 மணி மும்பை அந்தேரி அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் முகம் மற்றும் கழுத்தில் காயங்களுடன் கிடந்த தனது மனைவியை ஆம்புலன்ஸில் ஏற்றினார் சாப்ட்வேர் என்ஜினியர் கேதார். அந்த இரவு வேளையில் இருட்டை கிழித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது ஆம்புலன்ஸ். என்ன ஆகுமோ, எப்படி இவருக்கு முகத்தில் இத்தனை காயங்கள் வந்தது என்று பதறியபடியே இருந்தார் கேதார். அங்கு அவரது மனைவியின் உடலை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் அந்த பெண் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். கேதாரை தவிர வேறு யாருக்கும் அந்த பெண் ஒரு நடிகை என்றோ பிரபலமான விளம்பர மாடல் என்றோ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மனைவி இறந்து போன அதிர்ச்சியில் செய்வதறியாது அதிர்ந்து போனார் கேதார். ஆனால் அவர் தனது முகத்தில் அதனை காட்டிக்கொள்ளாமல் அந்தேரி ஆரன் நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தனது மனைவி வீட்டில் உள்ள கண்ணாடி ஷோகேஸ் மீது மயங்கி விழுந்து இறந்து விட்டதாக போலீசாரிடம் அவர் தெரிவித்தார். அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் அவர் எப்படி இறந்தார் என்பது தொடர்பான விசாரணையில் இறங்கினர். அந்தேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றது காவல்துறை. கணவர் கேதார் கொடுத்த புகாரின் பேரில் அந்த பெண் தானாக தவறி விழுந்து இறந்ததாக விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 23 வயது பெண் மயங்கி விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதா என்ற கோணத்திலும், யாராவது அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பியிருக்கலாமோ என்ற கோணத்திலும் விசாரணை பயணித்தது. சம்பவத்தொன்று காலையில் கேதார் அலுவலகத்துக்கு வேலைக்கு போனவர் இரவு தான் வந்திருக்கிறாரு. அவர் கதவை, அதாவது வேலையை விட்டு திரும்பின பிறகு கதவை திறக்கிறதுக்காக காலிங் பெல் அடிச்சிருக்கிறாரு. நீண்ட நேரம் கதவு திறக்காதனால அவர் தன்னிட்ட உள்ள ஒரு மாற்றுச்சாவி மூலமாக, அதாவது வேற ஒரு டூப்ளிகேட் கீ மூலமாக அந்த கதவை திறந்துருக்கிறாரு. திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது மனைவி புதுசு இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க. அவர் மயங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி உடனடியாக அவங்கள ரெக்கவர் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்துட்டது தெரிய வரும். இந்த பெண் இறந்தது போது பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை. யாருமே இல்லாதப்போ இன்னொரு சாவியை போட்டு திறந்து கணவர் உள்ளே அவரை மருத்துவமனைக்கு அழைச்சி சென்றதாக சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு போகும்போது பிராட் டெத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஏற்கனவே இறந்துருந்தவங்கள தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை கணவர் காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு அவசர உதவிக்காக ஒரு 100 கால் அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவரே முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ இது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையா, அல்லது இந்த பெண் வெளி உலக தொடர்பு இருக்கிறதுனால ஏற்பட்ட பிரச்சனையா என்ற பல சந்தேகங்கள் பல முறை பல கோணத்தில் விசாரிச்சிருக்காங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளி ஒருவர் எப்போதும் இருப்பார். மிகுந்த பாதுகாப்புடன் செயல்படும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது அந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு யார் யார் வந்து செல்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்காக அந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கண்காணிப்பு கேமராக்களை மீறி எப்படி ஒருவர் அங்கே அந்த பெண்ணை
கொலை செய்துவிட்டு தப்பியிருக்க முடியும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக போலீசாரின் மண்டையை உடைந்து கொண்டிருந்தது. அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த சம்பவத்தில் கொலையான அந்த பிரபல பெண் யார், அவர் எந்த படத்தில் நடித்துள்ளார் என்பன போன்ற விவரங்களை நாம் அறிந்து கொண்டால் இதற்கான விடை கிடைக்கலாம். வேட்டையாடு விளையாடு என்ற படத்தில் ராணி ஆரோக்கியராஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் என்றால் நிச்சயம் உங்களுக்கு பளிச்சென்று ஞாபகத்திற்கு வரும். ராணி, ஹலோ ராணி. அந்த படத்தில் ராணி ஆரோக்கியராஜ் என்ற வேடத்தில் நடித்த நடிகை பிதுசிதாஸ் பார்தே என்பவர்தான் மும்பை அந்தேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் காயங்களுடன் இறந்து கிடந்தவர். ஒடிசாவை சொந்த ஊராக கொண்ட இவர் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த சமயம் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிஸ் சென்னை பட்டம் வென்றதை தொடர்ந்து ஏராளமான மாடலிங் வாய்ப்புகள் அவரை தேடி வந்தது. சென்னையில் பிரபல ஜவுளி நிறுவனங்கள் மற்றும் நவீன ஆடை வடிவமைப்பாளர்களின் ஆடைகளுக்கு மாடலாக வலம் வந்தார் பிதுசி. அதனைத் தொடர்ந்து பிதுசிக்கு நடிகர் கமலஹாசனுடன் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் மகளாக ராணி ஆரோக்கியராஜ் என்ற வேடத்தில் வேட்டையாடு விளையாடு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்தது. ஓ, அத்திரத உனக்கு? அவனால அவன் பொண்ணு செத்தான், அவன் பொண்ணால அவன் செத்தான், உப்புக்கு சப்பானி மாதிரி அவன் பொண்டாட்டி செத்தா. மூஞ்ச பாரு, செருப்பு கட்டி அடிக்க கூட லாய்க்கு இல்ல. பொறுக்கி கேசட குடுறா. மிக இளம் வயதில் வந்ததால் அவரை தமிழ் திரையுலகமும் வாரி அணைத்துக் கொண்டது. இருந்தாலும் பிதுசி மாடலிங் செய்வதிலேயே அதிக கவனம் செலுத்தினார். அடிக்கடி பெங்களூரு, மும்பை என்று விமானத்தில் பறக்க ஆரம்பித்தார். அப்போது மும்பையைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் கேதார் என்பவருடன் காதல் மலர்ந்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு பெற்றோர் சம்மதத்துடன் தனது காதலர் கேதாரை திருமணம் செய்து கொண்டு மும்பை அந்தேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறினார் நடிகை பிதுசி. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியில் திளைத்த இந்த ஜோடிக்கு அடுத்த சில வருடங்களிலேயே காத்திருந்த அதிர்ச்சிகள் அவர்களது வாழ்க்கையை புரட்டி போட்டது. திருமணம் முடிந்து 1 வருடத்திலேயே பிதுசியின் கணவர் கேதாருக்கு வேலை பறிபோனது. இதனால் அவர்களுக்கு பணப்பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்தது. இதனால் 1 வருட காலமாக பிதுசி மறந்திருந்த மாடலிங் தொழிலுக்கு மீண்டும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால்தான் நேர காலம் இல்லாமல் விளம்பர படப்பிடிப்பிற்கு என்று யார் யாரோ பிதுசியின் செல்போனில் அழைக்க ஆரம்பித்தனர். இது கணவர் கேதாருக்கு பிடிக்கவில்லை. அவர் பிதுசியை மாடலிங் செய்ய வேண்டாம் என்று தடுத்து பார்த்தார். ஆனால் பண தேவைக்காக கேதாரின் பேச்சை மீறி மாடல் தொழில் செய்து வந்தார் பிதுசி. இந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி. மாடலிங் சென்ற இடத்தில் மயங்கி விழுந்தார் பிதுசி. அங்கிருந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது மருத்துவர் சொன்ன தகவல் கேதாருக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவாக நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்துவிட்டு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் வயதான காலத்தில் நோயால் அவதிப்படுவது இயல்பான ஒன்று. ஆனால் 23 வயதே நிரம்பிய பிதுசிக்கு சர்க்கரை நோயுடன் இரத்த கொதிப்பும் இருப்பதாக மருத்துவர் சொன்ன தகவல் பிதுசியின் கணவர் கேதாரை தூக்கி வாரி போட்டது. ஆம், இந்த சம்பவத்திற்கு பின்னர் அவர்களது வாழ்க்கையில் பெரும் புயல் வீசத் தொடங்கியது. அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் பிதுசியின் வாழ்வில் சுழன்றடித்தது. இதற்கிடையே கேதாருக்கு மும்பையில் கிடைத்த வேளையில் 60,000 ரூபாய் மட்டுமே மாத சம்பளமாக கிடைத்தது. இதில் 22,000 ரூபாயை வீட்டு வாடகைக்கே கொடுத்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிதுசியின் மருத்துவ செலவுக்கு என்று பெரும் தொகை தேவைப்பட்டது. மீதி என்று சொல்வதற்கு பணம் ஏதும் இருக்காது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் தோன்றியது. சில நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிதுசி மீண்டும் மாடலிங் செய்ய புறப்பட்டார். அப்போது அவருக்கு சில தவறான விளம்பர ஏஜென்ட்டுகளுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு புது நண்பர்கள் கிடைத்துள்ளனர். மாடலிங் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பிதுசிக்கு செல்போன் அழைப்புகள் ஏராளமாய் வரத் தொடங்கியது. இது அவரது கணவர் கேதாருக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர் பிதுசியை கடுமையாக எச்சரித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையேயான தகராறு தொடர்கதையானது.
நாள் ஒன்றுக்கு பிதுசிக்கு 100க்கும் மேற்பட்டோரிடமிருந்து செல்போன் அழைப்புகள் வர தொடங்கியதால் மாடலிங்குக்கு போகக்கூடாது என்று கடுமையாக சத்தம் போட்டார் கேதார். அவரும் தன்னுடைய மருத்துவ செலவுக்காகத்தான் இந்த தொழிலை செய்வதாக எடுத்து கூறினார். இதனால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குறையத் தொடங்கியது. இந்த நிலையில்தான் அந்த அசம்பாவிதம் நடந்தேறியது. ஒரு வருடத்துக்கும் மேலாக நீடித்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தது. அந்த தீர்வு சுமூகமானதாக இல்லாமல் பெரும் குழப்பத்தையும் கடும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் தீர்வாக அமைந்தது. இந்த வழக்கை விசாரித்த போலீசாருக்கும் அது பெரும் தலைவலியாக அமைந்தது. அப்படி என்னதான் தீர்வு வந்தது? விவரிக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. பொதுவாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டால் இருவரும் சமாதானமாக செல்ல வேண்டும், அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு அவர்களை நிரந்தரமாக பிரித்துவிடும். அந்த வகையில் நடிகை பிதுசி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவரது மரணம் இவர்களது பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்தது. அதே நேரத்தில் பிதுசியின் மரணத்திற்கு யார் காரணம்? அவர் தானாக இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசாருக்கு அடுத்தடுத்து பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது இந்த புதிய பிரச்சனை. ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காலை 8 மணி பிதுசியின் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வேலைக்கு புறப்பட்டு சென்ற அவரது கணவர் கேதார் முன்னதாக வழக்கம் போல இருவருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டது. காலை 9 மணி மனைவியை சமாதானம் செய்வதற்காக அடுத்த 1 மணி நேரத்தில் பிதுசியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் கேதார். அதற்கு பதில் இல்லாததால் பிதுசி ஐ லவ் யூ, உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று குறுந்தகவல் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அதற்கும் பிதுசியிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. காலை 10 மணி கேதார் தனது தந்தைக்கு போன் செய்து பிதுசிக்கும் தனக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி தெரிவித்துள்ளார். அலுவலகம் வந்த பிறகு போன் செய்தால் பிதுசி பதிலளிக்கவில்லை என்றும் அச்சமாக இருப்பதாக கூறியுள்ளார். இரவு 7 மணி பிதுசியின் தந்தை சாந்தனு தாசுக்கு போன் செய்தும் நடந்த விவரத்தை கூறியுள்ளார் கேதார். அவரிடமும் பல முறை போன் செய்தும் பிதுசி தனது போனை எடுக்கவில்லை என்று குறை கூறியுள்ளார். இரவு 9:30 மணி அலுவலகத்தில் இருந்து வழக்கம் போல வரும் நேரத்திற்கு வீட்டிற்கு திரும்பினார் கேதார். வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. நீண்ட நேரம் அழைப்பு மணியை அழுத்தி வெறுத்து போனார் கேதார். பின்னர் பலம் கொண்ட மட்டும் வீட்டின் முன்பக்க கதவை தட்டி பார்த்தார். அதுவும் பலனளிக்கவில்லை. பின்னர் தன்னிடம் உள்ள மாற்று சாவி மூலம் வீட்டின் கதவை திறந்து பார்த்த அவருக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்த பிதுசியை அவசரமாக மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கு சோதித்த டாக்டர்கள் பிதுசி இறந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்று தெரிவித்தனர். அதே நேரத்தில் பிதுசியின் பிரேத பரிசோதனை அறிக்கை போலீசாருக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் பிதுசியின் கழுத்து மற்றும் தாடை பகுதியில் யாரோ பலமுறை தாக்கியிருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க தொடங்கியது மும்பை காவல்துறை. பிதுசியின் நகைகள், வீட்டில் இருந்த பணம், பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. அப்படியானால் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் அவர் கொலை செய்யப்படவில்லை என்பது உறுதியானது. சம்பவத்தன்று பிற்பகல் பிதுசி வீட்டிற்கு மர்ம மனிதன் ஒருவன் வந்து சென்றதாக பக்கத்து வீட்டு பெண் கூறினார். அந்த மர்ம நபர் தான் பிதுசியை கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் முதலில் சிக்கியவர் கணவர் கேதார். அவர் தெரிவித்த முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் போலீசாருக்கு புது ஐயப்பாடுகளை அள்ளித் தெளித்தது.
இது தொடர்பாக அவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த உடனே வந்து பிதுசியோட உடலை கைப்பற்றி நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம். முதல்ல அவர் சொன்ன தகவல் அடிப்படையில் இது ஒரு விபத்து. பிதுசிக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு நோய் இருந்ததால் அவர் மயங்கி கண்ணாடி ஷோகேஸ் மீது விழுந்து காயமடைந்து இருக்கலாம் என்றும் அதனால் ஏற்பட்ட காயத்தில் அவருக்கு இப்படிப்பட்ட பரிதாபம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கேதார் போலீசில் கூறினார். அடுத்த கட்ட விசாரணையிலோ சில தினங்களாக பிதுசி மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல நடந்து கொண்டார் என்றும் தெரிவித்த அவர் தனக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை மறைக்க முயன்று காவல்துறை அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டார். பின்னர் வேறு வழியில்லாமல் நடந்தவைகளை விளக்கினார் கேதார். எனது மனைவி சர்க்கரை நோய் தாக்குதலாலும் இரத்த கொதிப்பாலும் அவ்வப்போது பாதிக்கப்பட்டு மயங்கி விழுவது வாடிக்கையானது. இதனால் அதனால் அவளிடம் தகராறு செய்து வந்தேன். சம்பவத்தன்று காலையிலும் எங்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அவளிடம் பேச விருப்பமில்லாமல் வீட்டிலிருந்து கோபித்துக் கொண்டு வேலைக்கு சென்று விட்டேன். அவளை சமாதானம் செய்யவே போன் செய்தேன். மற்றபடி நான் அவளை ஒன்றும் செய்ய இருந்தாலும் கொலை நடந்த அன்று காலை கேதாருடன் பிதுசி சண்டை போட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட கோபத்தில் பிதுசியை கேதார் தாக்கியிருக்கலாம் என்றும் கண்ணாடி அலமாரியை அவர் மீது தள்ளிவிட்டதால் எதிர்பாராத விதமாக பிதுசி இறந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்தனர். இது தொடர்பாக அவரிடம் மட்டுமே 4 நாட்களாக விசாரித்தது காவல்துறை. பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூர்மையான ஆயுதம் மூலம் கழுத்தில் குத்தி பிதுசி கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் பிதுசி வீட்டிற்கு வந்த மர்ம நபர் யார், அவர் ஏன் பிதுசியை கொலை செய்தார் என்ற கோணத்தில் விசாரணை சென்றபோது போலீசாருக்கு கிடைத்த தடயம் ஒன்று வழக்கில் திருப்பு முனை பிடிப்பாங்கன்னு நம்புறேன். இந்த வழக்கில் முழுக்க நடிகை பிதுசியின் கணவர் கேதார் பர்தேயிடமே போலீசார் முழு விசாரணையும் மேற்கொண்டனர். அவர் விசாரணையில் தெரிவித்த அனைத்து தகவல்களையும் வாக்கு மூலமாகவும் பதிவு செய்து கொண்டனர். அந்த தடயம் போலீசாரை நன்றாகவே வேலை வாங்கியது என்று கூறலாம். அந்த அளவுக்கு போலீசார் கையில் சிக்கிய அந்த முக்கிய தடயம் என்ன பார்க்கலாம். இந்த வழக்கில் பெரும் திருப்புமுனையாக அமைந்த தடயம் பிதுசியின் செல்போன். சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த செல்போனிற்கு அழைப்புகளும் குறுந்தகவல்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது. பிதுசியின் செல்போனை மும்பை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். பிதுசி கொலை செய்யப்பட்ட 23ஆம் தேதி மட்டும் அவருக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. அதை கொண்டு அவரை போனில் அழைத்தவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஏராளமான ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. அப்படி வந்திருக்கும் போது ஒருவருக்கும் என்ன காரணத்துக்காக பேசியிருக்கான்ற விவரத்தை பேசும்போது ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருந்தாலோ அல்லது
அவங்களுடைய செல்போன் டவர் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த அம்மா உயிரிழப்பு ஏற்பட்டு அதே போல பிதுசி கொல்லப்படுவதற்கு முன்பு பிதுசி யார் யாரிடம் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற பட்டியலும் தயாரிக்கப்பட்டது. அவர் இறந்த பிறகு கூட அவரது செல்போனுக்கு குறுந்தகவல்கள் மூலமாக நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. அதன்படி அவரது செல்போனுக்கு வந்த சுமார் 1100 குறுந்தகவல்கள் மும்பை போலீசாரை அதிர வைத்தது. அந்த தகவல்கள் குறித்தும் மும்பை காவல்துறையினர் தீவிரமாக துப்பு துலக்கினர். அடுத்ததாக மாடல் அழகி பிதுசி வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் காவல்துறையினர். அந்த கேமராவில் கொலை நடந்த அன்று பதிவான காட்சிகள் அனைத்தையும் நோட்டமிட்ட போலீசாருக்கு பெரிய அளவிலான தடயங்கள் ஏதும் சிக்கவில்லை. இதன் மூலம் பிதுசியை கொலை செய்த மர்ம நபரை அடையாளம் காண முடியும் என்ற போலீசாரின் நம்பிக்கை வீணானது. அதேபோல அடுக்குமாடி குடியிருப்பின் காவலாளியின் விசிட்டர் பட்டியலிலும் யாருடைய பெயரும் இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் பிதுசியின் செல்போனுக்கு வந்த அனைத்து அழைப்புகள் தொடர்பாகவும் விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு நிறைய தடங்கல்கள் வந்தது. இதன் காரணமாக அனைவரிடமும் விசாரிக்காமல் ஒரு சிலரிடம் மட்டுமே போலீசாரும் விசாரித்தனர். செல்போன் மூலம் விசாரித்ததில் பெரிய அளவிலான தடயங்கள் ஏதும் கிடைக்காதது பெருத்த ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு கேமராவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மாஸ்டர் இந்த வழக்கில் போலீசார் முக்கிய பிரபலங்கள் பலரை விசாரிக்காமல் விட்டது முக்கிய தடயம் தவறியதாக பார்க்கப்பட்டாலும் இந்த வழக்கை கொலை அல்ல விபத்து என்று மீண்டும் மாற்றி இந்த வழக்கினை முழுவதுமாக கைவிட செய்த நிகழ்வுகளையும் வழக்கில் தவறிய தடயங்களையும் விரிவாக பார்க்கலாம். கொலை நடந்த அன்று காலை 8 மணிக்கு வேலைக்கு புறப்பட்டு சென்ற கேதார் பல முறை செல்போனில் அழைத்தும் பிதுசி எந்த பதிலும் அளிக்காத நிலையில் வீட்டின் மேல்தளத்தில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளருக்கு போன் செய்து கேதார் விவரம் கேட்டிருக்கலாம். அப்படி செய்யவில்லை. காலை 10 மணிக்கு கேதார் தனது தந்தைக்கும் இரவு 7 மணிக்கு பிதுசியின் தந்தை சாந்தனுதாசுக்கும் போன் செய்து பிதுசிக்கு பல முறை போன் செய்தும் அவர் போனை எடுக்கவில்லை என்று கூறியுள்ளது பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் திருமணமான 3 ஆண்டுகளில் கேதார் தனக்கு ஒரு முறை கூட போன் செய்ததில்லை என்றும் பிதுசிக்கு தான் போன் செய்தாலும் கேதார் தன்னிடம் சரியாக பேச மாட்டார் என்றும் பிதுசியின் தந்தை சாந்தனு கூறியுள்ளதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களும் பிதுசியின் கணவர் கேதாரின் நடவடிக்கைகளும் மிகுந்த சந்தேகத்துக்கு வழிவகுத்துள்ளது. முக்கியமாக கேதாரின் பக்கத்து வீட்டு பெண் வெள்ளை நிற சட்டை போட்ட ஒருவர் வந்து சென்றதாக கூறியிருப்பதையும் பிதுசியின் கழுத்தில் கீறல்கள் உள்ளதாகவும் கொலை நடந்த அன்று பிதுசியை பார்க்க 3 பேர் வந்துள்ளனர் என்றும் அவர்களிடம் விசாரித்து வருவதாகவும் முதலில் கூறிய மும்பை காவல்துறை பின்னர் இதனை மீண்டும் விபத்து வழக்கு என்று கூற யாருடைய தூண்டுதல் காரணம்? உயிரை வந்து பறிக்கிற அளவுக்கு அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் காவலாளி முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டாலும் அவரும் கேதாரும் சேர்ந்து இந்த கொலையை செய்திருந்தால் தடயங்கள் அனைத்தையும் எளிதில் அழிக்கவும் மறைக்கவும் முடியும் என்பது சட்ட நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. சம்பவத்தன்று வேறு நபர்களோ அல்லது நடிகை பிதுசியின் கணவர் கேதாரோ வீட்டிற்கு மீண்டும் வந்து சென்றார்கள் என்பதற்கு காவல்துறை வசம் ஆதாரம் ஏதும் இல்லை என்பதே வழக்கின் தடயங்கள் அனைத்தும் தவறவிடப்பட்டதை
வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நடிகை பிதுசியின் கழுத்து மற்றும் முகத்தில் உள்ள காயங்கள் அனைத்தும் ஆழமாக இருப்பதால் கொலை என்பதை உறுதி செய்த பிதுசியின் பிரேத பரிசோதனை அறிக்கை தவறானதா அல்லது தடயவியல் சோதனை மூலம் அவர் கொலை செய்யப்படவில்லை என்று போலீசார் கூறுவது ஏற்புடையதா? இப்படி இந்த வழக்கில் போலீசார் அடித்த பல்ட்டிகளும் அவர்களது மனக்குழப்பங்களும் வழக்கில் தடயங்கள் தவறுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. குற்றவாளி என்று சந்தேகப்படும் ஒரு நபரை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தாமல் போலீசாரை சுயமாக அவரை விடுவித்து கொலை வழக்கை விபத்து வழக்காக மாற்றிய போலீசாரின் பெருந்தன்மை இந்த வழக்கை திசை மாறி பயணிக்க வைத்ததாகவே கருதப்படுகிறது. கொலை வழக்கா அல்லது இது விபத்து வழக்கா என்பதை நீதிமன்றம் அதை முடிவு செஞ்சிருக்கலாம். இதற்கான சாத்தியக்கூறுகள் உண்மையான குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் யாராவது இருக்கணும். கொலை வழக்கு நீண்ட விசாரணைக்கு பிறகு விபத்து வழக்காக மாற்றம் செய்யப்பட்டாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை மும்பை காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டே மேலோங்குகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் குற்றவாளியாக அவரது கணவர் கேதாரை போலீசார் மிகுந்த சந்தேகத்துடன் சுற்றி வர தொடங்கினர். இதன் காரணமாக அவரது கணவர் கேதாரும் இந்த வழக்கில் மறு விசாரணை கோரவில்லை. மேலும் இந்த வழக்கு கொலையாக இருக்கலாம் என்றும் கோர்ட்டுக்கு சென்று போராடவில்லை. இதுவே பிதுசியின் வழக்கில் பல மர்மங்கள் புதைந்துவிட முக்கிய காரணமாகிவிட்டது. அதே நேரத்தில் இந்த வழக்கை மறு விசாரணை செய்தால் பிதுசியின் கொலை வழக்கில் மறைந்துள்ள மர்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். நேயர்களை, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை GTV வரவேற்கிறது. உங்களது கருத்துக்களை gtv@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம். இது தொடர்பாக அவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவொடனே பிதுசியோட உடலை கைப்பற்றி நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம். முதல்ல அவர் சொன்ன தகவல் அடிப்படையில் இது ஒரு விபத்துன்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருந்தோம். அதனை தொடர்ந்து மறுநாள் பிரேத பரிசோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது ஒரு கொலையாக இருக்கலாம். என்ன காரணம்னா அவங்க கழுத்தில் ஆழமான காயம், கத்தியால் குத்தப்பட்ட காயம் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தது. இதை எடுத்து கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். அங்கே அவங்களோட செல்ஃபோனு மற்றும் அங்கே CCTV கேமரா மற்றும் காவலாளி உட்பட பல்வேறு